என் பேர் பாசமன்னன். இங்கே விழாக்குழு தலைவர். ஊரில் வந்து 7 கரை பட்டேதாரர் இருக்காங்க. அதில் நம்ம வந்து முதல் கரை பட்டேதாரர். இந்த ஜல்லிக்கட்டை வந்து ஆண்டாண்டு காலமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ போன வருஷத்தோட இந்த வருஷம் இன்னும் சிறப்பாக பண்ணணும்னு சொல்லி கேலரி 2 சைடாக பண்ணி இன்னும் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடந்த ஆண்டு என்ன பிரச்சனை இருந்துச்சு, இந்த வருடம் என்ன சரி பண்ணியிருக்கீங்க? அதை கடந்த ஆண்டோட பின்னாடி வந்து கொஞ்சம் சரியில்லைன்னு சொன்னாங்க. அதை வந்து இன்னும் எவ்வளோ சேஃப்டியாக என்ன மாதிரி விஷயத்தில் சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க? பின்னாடியில் கரெக்டாக மாடு வரல, தள்ளுமுள்ளாகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை வந்து ஆஃபீஸர் சொன்னது, அதை வந்து இந்த சைடில் வந்து குழியை பறித்து காவல்துறை உதவியோட அவங்க சொன்னது வந்தாப்புல நாங்கள் குழியை பறித்து சிறப்பாக. எந்த காரணத்துக்காக அந்த குழி பறிச்சிருக்கீங்க? பேரிகார்டு வந்து அன்அஃபிஷியலாக உள்ளே வந்து பேரிகார்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அன்அஃபிஷியலாக உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக. இல்லை, மாடுகள் உள்ளே வராமல் இருக்கா? மாடுகள் உள்ளே வராமல் சேஃப்டியாகவோ பறிச்சிருக்கோம் சொல்கிறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் அது மாதிரி பறிச்சிருக்கோம். இதனால் வந்து அந்த தள்ளுமுள்ள ஏற்படாது, இடையில வந்து மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. மாடுகளை வந்து உள்ளே அலோவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. இல்லை, தவறுதெல்லாம் மாடுகள் வந்து உள்ளே வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இன்கேஸ் அந்த குழியில்? குளிக்கே வராமல் காவல்துறையினை வந்து ஃபுல்லாகவே போலீஸ் போஸ்ட் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு அவங்களோட உதவியோடு தான் இவங்க இது மாதிரி பண்ணுங்க, நாங்கள் ஃபுல்லாக இன்னும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் அது மாதிரி பண்ணுவோம். கடந்த ஆண்டு எத்தனை மாடு வந்துச்சு? இந்த ஆண்டு எத்தனை மாடு எதிர்பார்க்குறீங்க? கடந்த ஆண்டு 709 மாடு வந்தது. இந்த ஆண்டு கொஞ்சம் அதிகமாக வரும்னு எதிர்பார்க்குறோம். எத்தனை ஊர்களுக்கு வந்து நீங்கள் அழைப்பு கொடுத்துருக்கீங்க? இங்கே சுற்று வட்டாரத்தில் எல்லா பக்கத்தில் புதுக்கோட்டை மாவட்டம், இங்கே தஞ்சாவூர் மாவட்டம், இங்கிட்டு திண்டுக்கல், இங்கிட்ட இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லா ஜல்லிக்கட்டு கலந்துக்குவோம். உங்கள் ஊர் கோயில் காலைகளை பற்றி கூட சொல்லுங்கள். சிறப்பு. இங்கே கோவிலுக்காக தான் இந்த ஜல்லிக்கட்டை நடத்துகிறோம். கருப்பு கோவில்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்காக தான் இந்த ஜல்லிக்கட்டை ஆண்டாண்டு காலமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு கோவில் மாட்டை வந்து அது வழிபட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அந்த ஜல்லிக்கட்டை வந்து ஃபஸ்ட்டு அந்த கோயில் மாட்டை திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதன் பின்ன வந்து மற்ற மாடுகளை வந்து அவிழ்த்துக்கிட்டு இந்த ஜல்லிக்கட்டை நடத்திட்டு இருக்கோம். தமிழகத்தின் மையப்பகுதியான திருச்சி மாவட்டம். திருச்சி மாவட்டத்தில் பெரியசூர் கிராமத்தில் முதல் ஜல்லிக்கட்டு. இந்த திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே முதல் ஜல்லிக்கட்டு எங்களுடைய பெரியசூர் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா தை மாதம் 2ஆம் தேதி, தமிழுக்கு 2ஆம் தேதி, இங்கிலீஷுக்கு 16. அதாவது ஜல்லிக்கட்டு ஆண்டாண்டு ஜல்லிக்கட்டு உருவான காலத்துலேருந்து ஆண்டாண்டு காலம் வந்து ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடத்திக்கிட்டு வர்றோம். இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்தில் வந்து மக்கள்கிட்ட வந்து நாங்கள் வரி வசூல் பண்ணி கிராமத்தில் மக்களிடம் வந்து வரி வசூல் பண்ணி ஜல்லிக்கட்டு வந்து ஆண்டுதோறும் வந்து ஜல்லிக்கட்டு நடந்துகிட்ருக்கோம். இப்போ நம்ம அந்த அரசு விதித்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடந்துட்டு வரோம். இப்போ எங்களுடைய இதில் ஊடகத்திலே பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் காமிச்சிட்ருக்கீங்க. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எங்கேயும் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த நம்ம கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே பார்த்துட்ருக்கீங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா இரும்பாலான பேரிகார்டு எல்லாமே அமைச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். மிக சிறப்பாக பண்ணிட்டுருக்கோம். இது ஒரு மாற்றம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எந்த வருடம் இல்லாத அளவுக்கு பின்னாடி வந்து காளைகளை வரிசைப்படுத்துறதுக்கு ரொம்ப ஆண்டாண்டு காலம் ரொம்ப வந்து இங்கே உள்ள மக்கள், இளைஞர்கள், அந்த கமிட்டி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிராம கமிட்டி எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக போராடிக்கிட்டு இருந்தோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து சைடில் எல்லாருமே வந்து ஜேசிபி வச்சு சைடில் வந்து பறித்து விட்டு காளைகளை ஒழுங்குபடுத்துறதுக்கான நடவடிக்கைகளை மிக சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம். அது நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா ஊடகத்தில் நீங்கள் உங்கள் இதில் பார்க்கலாம் பின்னாடி. அதே மாதிரி ஆண்டாண்டு காலமாக வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து பரிசு வந்து எந்த குறையும் பண்ண மாட்டோம். நாங்கள் இது தொடர்ந்து ஒரு 2 ஆண்டு காலமாக வந்து தொடர்ந்து அண்டாவாக பரிசு போட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா எல்லா வகையான பரிசுகளும் போடுறோம். அதாவது பார்த்திங்கன்னா ஸ்பேனு, மிக்சி, கிரைண்டரு, தங்க காசு, வெள்ளி காசு, சிறந்த மாடுபிடி வீரருக்கு சிறந்த பைக்கு, சிறந்த காளைகளுக்கான சிறந்த பைக்கு. இந்த டைம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து சிறந்த மாடுபிடி வீரருக்கு ஒரு மனை கொடுத்தோம், காளி மனையை கொடுத்தோம். இந்த வருடமும் அது மாதிரி அதுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம், மனை கொடுக்குற மாதிரி செய்திருக்கிறோம். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா வீரர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் எல்லா வகையான பரிசு கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்களுடைய மற்ற மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இப்போ மதுரை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம், அந்த ஃபஸ்ட்டு அவனியாபுரம், அடுத்து பாலமேடு, அலங்காநல்லூர், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசே அது வந்து அதற்கான செலவுகளை ஏற்று நடத்துகிறது அங்கே மிக பிரம்மாண்டமாக செயல்படுகிறது.
ஆனால் எங்களுடைய கிராமத்தில் வந்து நாங்கள் மக்கள்கிட்ட வரி வாங்கி பண்ணுறதுனால எங்களால் அது பண்ண முடியல. இந்த டைம் அதையும் தாண்டி மக்கள்கிட்ட வரி அதிகமாக வசூல் பண்ணி இப்போ நீங்களே ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா பார்வையாளர் மாடம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ஒரு 1000 பேர் 2000 பேர் உட்கார மாதிரி பார்வையாளர் மாடம் அமைக்கிறோம். அதனால் வந்து ஜல்லிக்கட்டு வந்து ஒட்டுமொத்த தமிழர்களுடைய பறைசாற்றும் வகையில் பிரம்மாண்டமாக நடத்துவதற்கு இந்த திருச்சி மாவட்டத்தில் மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கு. நீங்களும் ஊடகத்தில் பார்க்கலாம். இதற்கான வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 99% எல்லாம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் வந்து இப்போ வருகிற தை மாதம் 2ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்களே பார்க்கலாம், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நாங்கள் சண்டே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு எங்கள் வீட்டில் எங்களுடைய குடும்பத்தோடு வந்து பொங்கலை வச்சு கொண்டாடிட்டு பண்ணிவிட்டு செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா தை மாதம் 2ஆம் தேதி ஜல்லிக்கட்டு தொடங்குவதற்கு முழு தயார் நிலையில் இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி மாடுகள் வந்து ஒழுங்குபடுத்துறதுக்காக 2 பக்கம் பள்ளங்கள் தோண்டிருக்கீங்க. இந்த பள்ளங்கள் வந்து எந்த விதத்தில் வந்து பொதுமக்களுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா உங்களுக்கு? மிக சரியான கேள்வி கேட்டீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆண்டு காலமாக வந்து நாங்கள் ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி 4 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தா இது மாதிரி பார்வையாளர்கள் மாடு அமைத்தோம். இது வந்து தை மாதம் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நடைபெறதுனால எங்களுடைய உறவு முறைகள் இந்த மண்ணை சேர்ந்த இந்த மண் புலம்பெயர்ந்து இங்கே இருக்கிறவங்கலாம் வந்து எல்லாருமே வருவாங்க. அதனால் மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேலரி வந்து நம்ம பார்வையாளர்கள் மாடு அமைக்கிறதுனால வந்து ரொம்ப மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் அதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பார்வையாளர் மாடு அமைச்சிருக்கோம். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய விழா கமிட்டி வந்து இளைஞர்கள் இருப்பாங்க. பின்னாடி அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு நாங்கள் அதுக்காக தான் அந்த மண்ணை வந்து சைடில் போட்டிருக்கோம். ஒரு 4 அடி ஹைட்டில் போட்டிருக்கோம். மக்களுடைய சேஃப்டிக்காக அதை தாண்டி யாரும் வரக்கூடாது. அதை ஒழுங்குபடுத்துறது எங்களுடைய விழா கமிட்டி இளைஞர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நின்று ஒழுங்குபடுத்தி மக்களுடைய நலனுக்காக உயிரை காப்பாற்றுவதற்காக நாங்கள் வந்து எல்லாரும் வந்து ஒருங்கிணைந்து அந்த மக்களை அந்த பக்கம் செல்லாமல் அவர்களை ஒழுங்குபடுத்தி இந்த பார்வையாளர் மடத்துக்கு அமர்த்தி ஜல்லிக்கட்டை சிறப்பாக நடைபெறுவதற்கு நாங்கள் எல்லா வகையிலும் 100% எல்லா வகையான வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். இல்லை அது என்னன்னு கேட்டுக்கோண்ணா. எல்லாத்தையும் கேட்டுக்கணும். கண்ட்ரோல் பண்ண முடியாதனால இல்லை மண் யாரோ போய் உள்ளே விழுந்துறாத அளவுக்கு. ஏன்னா எல்லாமே நம்ம தண்ணி போட்டு எல்லாம் வருவாங்க. புரியுது. நம்ம என்னன்னு அரியலூர்ல இருந்து பண்றாரு இவர் எல்லாம் ஒரு சிஎம் பரிமாறிக்குவாங்க கருத்து. இது மாதிரி அதெல்லாம் வந்து சொல்கிறப்ப காலையில்